ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து ரிலேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒரு ரெண்டு பர்சனுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷனை பத்தி பேசுவோம். அதே இங்க நம்ம ரிலேஷன் அப்படின்னா எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெண்டு செட் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஓகே சரி. ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்க 9th வந்து செட் அப்படின்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. செட் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? Collection of well-defined objects. So collection of well-defined objects. Well-defined objects. So இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமா, அது என்ன collection of well-defined objects. collection of well-defined objects சொல்லலாம், இல்ல well-defined collection of objects சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தலாம். என்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம்? collection of books written by Shakespeare ன்னு எடுத்துக்கிறேன். So collection of books written by Shakespeare. So என்ன சொல்லிருக்காங்க, ஷேக்ஸ்பியர் எழுதின எல்லா புக்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, நமக்கு தெளிவா இருக்கு, இந்த பர்டிகுலர் ஆத்தர் அவர் எழுதின புக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல் டிஃபைன்டா இருக்கு நமக்கு. அப்ப இது செட்கான எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதே இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? சோ கலெக்ஷன் ஆஃப் குட் புக்ஸ் ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர். இத வந்து நம்ம செட்டுக்கான எக்ஸாம்பிளா சொல்ல முடியுமா? எஸ் மேம் சொல்லுங்க. இது செட்டுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாமா? எஸ் மேம். கலெக்ஷன் ஆஃப் குட் புக்ஸ். கலெக்ஷன் ஆஃப் குட் புக்ஸ். ஷேக்ஸ்பியர் எவ்வளவோ புக்ஸ் எழுதிருக்கலாம், அதுல குட் புக்ஸ கலெக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இங்க குட் அப்படிங்கிறது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் புக்ஸ் வந்து பிடிக்கும்னு வச்சுக்கலாம். ஒரு ஜர்னல் ஆஃப் புக்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இதுல இருக்கக்கூடிய இதெல்லாமே நான் வந்து நல்லா படிப்பேன். கிரைம் நாவல்ஸ் எல்லாம் எனக்கு படிக்க பிடிக்கும் அப்படின்னா அதுதான் நான் சூப்பர்னு சொல்லுவேன். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஃபேமிலி பத்தி எழுதி இருக்குது, இல்லைன்னா சோசியல்ல நடக்கக்கூடிய நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேசக்கூடியது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் பிடிக்கும். அந்த பிடிச்சதுலயே சிலருக்கு ரீட் பண்ணும்போது இதெல்லாம் வேர்ட்ஸ் இப்படி எல்லாம் எழுதினா நல்லாவா இருக்கும் அப்படின்னு தோணும். சோ அப்ப அது என்ன ஆகுது, ஒவ்வொருத்தருடைய வியூவை பொறுத்து அந்த குட் அப்படிங்கிற வேர்டு டிஃபர் ஆகுது. சோ அப்ப என்ன ஆகாது, இது செட்கான எக்ஸாம்பிளா வராது. ஓகே மேம். சோ ஜென்ரிக்கா சொல்லணும்ப்பா, எல்லாருக்கும் காமனா சொல்லும் போது அது என்னவா இருக்கு, வெல் டிஃபைன்டா இருக்கு. இந்த இடத்துல குட் அப்படிங்கிறது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். அதே இப்ப வந்து நான் வந்து சொல்றேன் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன் அப்படின்னு சொல்றேன். கார்டன்ல இருக்க பூவெல்லாம் பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றேன். இப்ப இது செட்குள்ள வருமா? எஸ் மேம். தாராளமா செட்குள்ள வரும். அதே கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன் சொல்றேன், அப்ப அது செட்குள்ள வருமா? நோ மேம். நோ. ஏன் நோ சொல்றோம்? பியூட்டிஃபுல் வந்துட்டு ஒரு ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும் பெர்ஸ்பெக்டிவ். சூப்பர். ஒரு ஃப்ளவர் பார்க்க எனக்கு ரொம்ப அழகா இருக்கும், எனக்கு பூ நல்லா விரிஞ்சிருந்தா பிடிக்கும்னு சொல்லுவேன். இல்ல எனக்கு பூ நல்ல மொட்டா இருந்தா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அது ஒவ்வொரு இந்த கலர்ல இருந்தா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பியூட்டிஃபுல்ங்கிறது ஒவ்வொருத்தர் பார்வை ஒவ்வொருத்தர் விஷனை பொறுத்து அது மாறும். சோ அதனால அது நம்ம செட்கான எக்ஸாம்பிளா வருது. அப்ப ஜென்ரிக்கா நம்ம சொல்லணும், வெல் டிஃபைன்டா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை செட்கான எக்ஸாம்பிளா சொல்லுவோம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். ஏன்னா இப்ப பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது, இப்ப நம்ம கடைக்கு போறோம், ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சோ கலெக்ஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இந்த ஷாப் அப்படின்னா பிரச்சனை இல்லை, கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ட்ரெஸ் இந்த ஷாப் அப்படின்னு சொல்றோம். இப்ப கடைக்கு போறோம், நம்ம ஒரு சுடிதார் மெட்டீரியல் வாங்குறோம். சோ எனக்கு அது பிடிச்சிருக்கும், ஆனா இன்னொருத்தர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப இங்க பியூட்டிஃபுல்ங்கிறது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். சோ அதனால நம்ம அது செட்டுக்குள்ள எக்ஸாம்பிளா வராது. ஓகேவா? இப்ப செட்னா என்னங்கிறது கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மேம். ஓகே. இப்ப அடுத்து நான் என்ன பார்க்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எப்பவுமே செட்டுக்கு நம்ம நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஒரு கேபிட்டல் லெட்டர்ல நம்ம டினோட் பண்ணுவோம். ஏபிசி இல்லைன்னா எஸ் டி இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல டினோட் பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு. ஸோ எப்பவுமே ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் ஓப்பன் பிராக்கெட்
and ends with this close bracket. எப்பவுமே இந்த ஓப்பன் பிராக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணும், இந்த க்ளோஸ் பிராக்கெட்டோட எண்ட் பண்ணும். ஸோ இந்த பிராக்கெட் குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்மே எனக்கு should be separated by comma. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 5 சொல்றேன். இப்போ 1 2 3 4. ஸோ என்னது 1 2 3 4. அந்த 1 2 3 4 ஒவ்வொன்றுமே வந்து என்ன பண்ணும், கமா போட்டு செப்பரேட் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம கமாவால செப்பரேட் பண்ணிருக்கணும். ஸோ இதுதான் செட்டுக்கான பேசிக் இது. ஓகே. ஸோ அதே போல செட்டுக்குள்ள எந்த எலமெண்ட்ஸ்மே ரிப்பீட் ஆக கூடாது. ரிப்பீட்டேஷன் நாட் அலௌடு. ஓகே. ஸோ அப்ப செட்டுக்குள்ள நம்ம இப்படி எல்லாம் எழுதக்கூடாது. b is equal to 1, 1, 2, 2 இந்த மாதிரி எல்லாம் நம்ம எழுதக்கூடாது. திஸ் இஸ் ராங். ஓகே. ஏன்னா செட்குள்ள எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆக கூடாது. கிளியராப்பா? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்ப செட் ஆபரேஷன் பத்தி ஆக்சுவலா இதுவுமே நீங்க 9th படிச்சிருப்பீங்க. என்னென்ன செட் ஆபரேஷன் படிச்சிருப்பீங்க? யூனியன்னா என்னன்னு படிச்சிருப்போம், இன்டர்செக்ஷன்னா என்னன்னு படிச்சிருப்போம். அடுத்து என்னது, காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்னு படிச்சிருப்போம். கரெக்டா? எஸ் மேம். ஓகே. யூனியன் அப்படின்னா சோ இந்த மாதிரி கேபிட்டல் யூ போட்டு இதுதான் இப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் யூனியன் அப்படின்னா. யூனியன் அப்படின்னா என்னன்னு பார்த்திருந்தோம். ரெண்டு செட்ல இருக்கிற சேம் நம்பர்ஸ் சேம் நம்பர்ஸா. இப்ப செட் ஏக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 2 3ன்னு இருக்கு. அதே செட் பி குள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 4ன்னு இருக்கு. இப்ப என்கிட்ட ஏ யூனியன் பி கேக்குறாங்க. ஏ யூனியன் பி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சோ ரெண்டு செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதக்கூடியதான் யூனியன். யூனியன்னா என்னது, யுனைட் பண்றோம், எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறோம் அப்படின்னு அர்த்தம். சோ ஆல் டுகெதர். அப்ப என்ன வந்துடும் எனக்கு 1 2 3 ஏ செட் எழுதிட்டேன். அடுத்து பி எழுதுறோம். பி ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, 2 4 இருக்கு. 2 பாருங்க ஆல்ரெடி ஏ செட்ல எழுதியாச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம் செட்குள்ள எந்த எலிமெண்ட்ஸும் ரிப்பீட் ஆகக்கூடாது. நோ 2 எலிமெண்ட்ஸ் ஷுட் பி சேம் அப்படிங்கறத பார்த்திருந்தோம் ஆல்ரெடி. அப்ப என்ன ஆகக்கூடாது, ஆல்ரெடி 2 எழுதிட்டோம், அதனால அதை திருப்பி எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் எலிமெண்ட்க்கு மூவ் பண்ண வேண்டியதான். 1 2 3 4. இதுதான் ஏ யூனியன் பி. ஓகே. யூனியன்னா என்னன்னு புரியுதாப்பா? எஸ் மேம். சோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். அடுத்து என்ன பார்க்க போறோம், இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா சோ இந்த யூவை ரெசிப்ரோக்கல், அதாவது தலைகீழா யூ போட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் இன்டர்செக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு. சோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னப்பா அர்த்தம், இன்டர்செக்ஷன் வந்துட்டு ரெண்டு நம்பர்ஸ் இன்டர்செக்ட் ஆகுறது, சேம் நம்பர்ஸ் இருக்கிறது நம்ம வந்துட்டு சோ ரெண்டுலயுமே காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் நம்ம இன்டர்செக்ஷன் பார்த்திருந்தோம். சோ அப்ப இங்க என்ன எலிமெண்ட் மட்டும் தான் எனக்கு காமனா இருக்கு, 2 and 4. 2 மட்டும் தான் இருக்கு. ஓகே. 1 2 3 இங்க 2 4. இங்க 2 வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. 4ங்கற எலிமெண்ட் இங்க செட் A குள்ள இல்ல. சோ அதனால only 2 மட்டும் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அப்ப யூனியன் அப்படின்னா ஆல் டுகெதர், தட் மீன்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதணும். சோ ரெண்டு செட் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதிப்போம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டு செட்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுக்கணும். அடுத்து என்னது நமக்கு காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இப்படி டேஷ்னு மென்ஷன் பண்ணுவோம், ஆர்எல்ஸ் இப்படி பார் போட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ காம்ப்ளிமெண்ட், அப்ப ஏ டேஷ்னு மென்ஷன் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஏ பார்னு எடுத்துப்போம். ஸோ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. அது என்ன யூனிவர்சல் செட்? யூனிவர்சல் செட் அப்படின்னா எனக்கு எத்தனை செட் நான் எழுதினாலும் சரி, இப்போ ஏ பி இங்க ரெண்டு செட் எடுத்திருக்கேன், இன்னும் செட் கூட எடுக்கலாம், சி டி இப்படி எத்தனை செட் எடுத்தாலும் அந்த செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி இருக்கக்கூடியதுதான் யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப யூனிவர்சல் செட்னா என்னது, மத்த இருக்கக்கூடிய சப்செட்ஸ்க்கு வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே அந்த யூனிவர்சல் செட்குள்ள இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எலிமெண்ட்ஸ் லெஸ் தென் 6ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 1 2 3 4 5 நம்பர் லெஸ் தென் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 6ன்னு எடுத்திருக்கேன். அப்ப 1 2 3 4 5ன்னு வந்துச்சு. அது என்ன யூனிவர்சல் செட், எந்த செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கேட்கறாங்களோ அந்த செட்டுக்கும்
யூனிவர்சல் செட்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை விட்டுட்டு யூனிவர்சல் செட்ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை எடுக்கணும். இங்க ஏ காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? யூனிவர்சல் செட்டுக்கும் ஏக்கும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸை விட்டுட்டு யூனிவர்சல் செட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எலிமெண்ட் எடுக்கணும். ஏல இங்க என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? 1 2 3 இருக்கு. அப்ப 1 2 3 விட்டுட்டு யூனிவர்சல் செட்ல இருக்க பேலன்ஸ் எலிமெண்ட் அப்ப என்னது? 4, 5 வந்து. ஓகே. சோ அதே பி காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன். பி காம்ப்ளிமெண்ட் பி பார் என்ன வரும்? யூனிவர்சல் செட் மைனஸ் பி அப்படின்னு எடுப்போம். என்னது? யூனிவர்சல் செட் மைனஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ அதாவது யூனிவர்சல் செட்டையும் பிங்கிற செட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும். என்னது? யூனிவர்சல் செட்டுக்கும் பிக்கும் காமனா இருக்கிறத விட்டுட்டு யூனிவர்சல் செட்ல இருக்க பேலன்ஸ் எடுத்து எழுதணும். அப்ப பி செட்ல என்ன இருக்கு? 2 4. அப்ப அந்த யூனிவர்சல் செட்ல 2 4 விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எலிமெண்ட் எடுக்கணும். அப்ப என்ன வந்துடும்? 1 3 5 வந்துடும். ஓகே. கிளியராப்பா? எஸ் மேம். ஸோ இந்த 3 தான் மெயினா வந்து உங்களுக்கு சிலபஸ்ல இப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு இருக்கு. அடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிளஸ் இந்த இதெல்லாம் ஆப்ரேஷன் யூஸ் பண்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாவே இருக்கு. இப்ப இது கிளியரா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். நோ. ஏதாவது நோட் பண்ணணுமா? இல்ல மேம், நோட் பண்ணியாச்சு. நோட் பண்ணியாச்சு. சரி, அப்ப நான் நெக்ஸ்ட் கான்செப்ட் நான் மூவ் பண்றேன். இப்ப இதை இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்ப யூனிவர்சல் செட் ஒன்னு எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னது? இப்போ உங்க வீட்டுல வந்து என்னென்னலாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்களோ அந்த ஃபுல் மெனுவும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி மெயினா இருக்கும்பா. அடுத்து தோசை இருக்கும்னு எடுத்துக்கிறேன். அடுத்து பூரி இருக்கும். அடுத்து சப்பாத்தி இருக்கும். அடுத்து நூடுல்ஸ் இருக்கும். அடுத்து வந்து என்ன சொல்லலாம்? உப்மா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்க வீட்டுல ரெடி பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் யூனிவர்சல் செட்டா எடுத்துக்கிறேன். இப்ப ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். என்னது? இது உனக்கு உங்க வீட்டுல உங்க அம்மா பண்ற ஐட்டம்ஸ்ல எது ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்டோ அதை நான் ஏங்கிற செட்டா எடுத்துக்கிறேன். ஸோ என்னெல்லாம் பிடிக்கும்னு எடுத்துக்கலாம். இட்லி பிடிக்கும், பூரி பிடிக்கும், நூடுல்ஸ் பிடிக்கும்னு எடுத்துக்கிறேன். அடுத்து பி செட் உங்களுடைய சிப்ளிங் யாராவது இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கலாம். என்னெல்லாம் பிடிக்கும்னு எடுத்துக்கலாம். தோசை பிடிக்கும், சப்பாத்தி பிடிக்கும், நூடுல்ஸ் பிடிக்கும்னு எடுத்துக்கிறேன். உப்மா யாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால 2 செட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணும்? ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பினா என்னன்னு பார்த்தோம்? ஏ யூனியன் பினா கம்பைன் பண்ணி எழுதணும். கம்பைன் பண்ணி எழுதணும். அப்ப என்னெல்லாம் வந்துடும்? இட்லி, தோசை, பூரி, நூடுல்ஸ் வந்து சப்பாத்தி இருக்கும். சப்பாத்தியும் இன்க்ளூட் ஆயிடும். ஸோ நூடுல்ஸ் ரெண்டுலயுமே வந்திருக்கு. ஸோ அதனால நான் ஒரு டைம் எழுதிட்டேன். ஏன்னா செட்குள்ள எப்பவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அதனால சிங்கிள் டைம் எழுதியாச்சு. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னப்பா அர்த்தம்? சேம் எலிமெண்ட்ஸ் எடுத்து. ஸோ 2 பேருக்கும் காமனா எது பிடிக்குமோ அதுதான் இன்டர்செக்ஷன். இங்க 2 பேருக்குமே காமனா எது பிடிச்சிருக்கு? நூடுல்ஸ் பிடிச்சிருக்கு. அப்ப நூடுல்ஸ் தான் எனக்கு இன்டர்செக்ஷன். இப்ப நான் ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்ன அர்த்தம்? யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. அதாவது யூக்கும் ஏக்கும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸை விட்டுட்டு யூல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எலிமெண்ட் எடுத்து எழுதணும். அப்ப யூல என்ன எலிமெண்ட் எனக்கு பேலன்ஸா இருக்கு? இட்லி, பொங்கல், நூடுல்ஸை விட்டுட்டா தோசை, சப்பாத்தி, உப்மா இருக்கு. அதே இப்ப நான் பி காம்ப்ளிமெண்ட் எழுதுறேன். அப்ப என்ன வந்துடும்? யூ மைனஸ் பின்னு வந்துடும். ஸோ அதாவது யூக்கும் பிக்கும் காமனா இருக்கிறத விட்டுட்டு யூனிவர்சல் செட்ல இருக்க பேலன்ஸ். அப்ப எது எனக்கு பேலன்ஸ் இருக்கு? இட்லி, பூரி அண்ட் தென் உப்மா. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இந்த 3 இது இப்ப கிளியரா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். அப்ப நெக்ஸ்ட் கான்செப்ட் மூவ் பண்ணலாமா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர்டு பேர்னா என்னன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னது? ஆர்டர்டு பேர்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு இதுக்கு மீனிங் சொல்லுங்க. பேர் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? ஓகே. சோ பேர் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? 2 மேம். டபுள். பேர்னா 2 அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ அது என்ன ஆர்டர்டு பேர் அப்படின்னா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க உங்க கிளாஸ்ல இல்ல உங்களுக்கு அசம்பிளில நிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம்.
அசம்பிளில நிக்கிறீங்க. சோ இப்ப மொத்தம் ஒரு 4 ரோவா நிக்க வச்சிருக்காங்க, 4 காலமா நிக்க வச்சிருக்காங்கப்பா. சோ இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், இங்க ஒரு காலம், 4 காலம் 4 ரோன்னு நிக்க வச்சிருக்காங்கப்பா மொத்தமா. இப்போ நீங்க எந்த பிளேஸ்ல நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மேம் நான் செகண்ட் ரோல தேர்ட் காலம்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. என்ன அர்த்தம்? செகண்ட் ரோ தேர்ட் காலம்ல நான் நிக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லுங்க. சோ இப்போ 2,3 எங்க வந்துரும்? சோ இந்த இடத்துல வரும், செகண்ட் ரோ தேர்ட் காலம். அதே 3,2னா என்ன வந்துரும்? இந்த இடத்துல வரும். இஸ் இட் 2,3 3,2 சேமா? நோ மேம். நோ. ஏன்னா இது என்னது? செகண்ட் ரோல தேர்ட் காலம். இது என்ன மீன் பண்ணுது? தேர்ட் ரோல செகண்ட் காலம்னு மீன் பண்ணுது. அப்போ நம்ம அந்த கரெக்டான ஆர்டர்ல சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரோனா ரோவை தான் சொல்லணும், செகண்ட் காலம்னா காலத்தை தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? ஆர்டர்டு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஆர்டர் மெயின்டைன் ஆயிருக்கும். இங்க எப்படி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்னு சொல்றோமா, அதே போலதான் இங்க ஒரு பர்டிகுலர் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். பேர் அப்படின்னாலே நமக்கு 2. அப்ப ஆர்டர்டு பேர் கண்டிப்பா 2 எலிமெண்ட் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஆர்டரை எனக்கு ஃபாலோ பண்ணிருக்கும். ஸோ பேருக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப இங்க ரோ காலம் வச்சு சொன்னேன், அதே நம்ம இயரிங்ஸ் சொல்லலாம். ஓகே, இயரிங்ஸ் சொல்லலாம், அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் சொல்லலாம். இதெல்லாமே பேருக்கான எக்ஸாம்பிள். இப்ப ஸ்லிப்பரை எடுத்துக்கோங்க. ஸ்லிப்பர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா லெஃப்ட் லெக்ல போடுறது லெஃப்ட்ல தான் போட முடியும், ரைட்ல போடுறது ரைட்ல தான் போட முடியும். அப்ப என்ன பண்ண முடியும்? ஒரு பர்டிகுலர் ஆர்டர் தான் அதை ஃபாலோ பண்ணும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் ஆர்டர்டு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதாமா? எஸ் மேம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னது? கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. சோ இந்த கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணுவோம்? which is denoted by a cross b. இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதனாலதான் இதுக்கு பேரு கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. a cross b அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஏவும் பியும் எனக்கு எப்படி இருக்கணும்? நான் எம்டி செட்டா இருக்கணும். நான் எம்டி செட்னா என்னப்பா அர்த்தம்? செட்ல வந்துட்டு எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும். கண்டிப்பா செட்குள்ள ஏதாவது எலிமெண்ட் இருக்கணும், எம்டியா இருக்க கூடாது. அததான் இந்த இடத்துல அவங்க மீன் பண்ணிருக்காங்க. இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, சோ எனக்கு கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னாலே உள்ள கண்டிப்பா எனக்கு என்ன இருக்கும்? ஆர்டர்டு பேர் தான் இருக்கணும். ஆர்டர்டு பேர்னா கண்டிப்பா 2 எலிமெண்ட் இருக்கணும். சோ அது ஒரு பர்டிகுலர் ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த பர்டிகுலர் ஆர்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டர்டு பேர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க என்னது? ஏ. A should belongs to first set. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க எலிமெண்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து இருக்கணும். அதே போல செகண்ட் இருக்க எலிமெண்ட் எப்பவுமே செகண்ட் செட்ல இருந்து இருக்கணும். இதான் அந்த ஆர்டர்டு பேருக்கான மீனிங். பேர் அப்படின்னாலே 2 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த 2 எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் எப்பவுமே செகண்ட் செட்ல இருந்து இருக்கணும். அதுதான் எனக்கு A கிராஸ் பிக்கான டெஃபினிஷன். புரியுதாமா? எஸ் மேம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமா? ஸோ இப்போ வந்து ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். ஏங்கிற செட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1,2ன்னு எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று பிங்கிற செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு A, Eன்னு எடுத்திருக்கேன். இப்போ A கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணும். A கிராஸ் பி, ஏ செட் ஆனது 1,2 கிராஸ் A, B. சோ A கிராஸ் B என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் போய் செகண்ட் செட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் பேர் ஆயிருக்கணும். ஏன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால என்ன அர்த்தம்? ஆர்டர்டு பேரா இருக்கணும். சோ அப்ப இங்க பேர் 2 எலிமெண்டா சேர்த்து எழுதணும். அதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்ல இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும்
செகண்ட் செட்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் கூட போய் பேர் ஆயிக்கணும். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். என்ன வந்துடும் எனக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். இங்க என்ன இருக்கு? 1. அந்த 1ங்கிற எலமெண்ட் எடுத்துட்டு போய் செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட் கூட பேர் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன வந்துடும்? 1, A. எப்பவுமே ஆர்டர்டு பேரை இந்த கர்வ்டு பிராக்கெட் குள்ளதான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ 1, A. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? அதே ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எடுத்துக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை போய் செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்க்கு மூவ் பண்ணும். அதாவது என்ன அர்த்தம்? இங்க 1 இருக்கா, இந்த 1 எடுத்துட்டு போய் செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட் கூட பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க செகண்ட் எலமெண்ட்க்கு மூவ் பண்ணும். அப்ப 1 ஃபர்ஸ்ட் நான் A கூட நான் பேர் பண்ணிட்டேன். அடுத்து 1 எடுத்துட்டு போய் E கூட பேர் பண்ணணும். அப்ப இப்ப செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூட நான் பேர் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்துதான் நான் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க செகண்ட் எலமெண்ட்க்கு மூவ் பண்ணணும். என்ன இருக்கு? 2 இருக்கு, கமா செகண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது? A, கமா அடுத்து ஃபர்ஸ்ட் செட்ல 2, அடுத்து செகண்ட் செட்ல E. பேலன்ஸ் வேற எந்த எலமெண்ட்டும் கிடையாது. இதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. புரியுதாமா? எஸ் மேம். ஓகே மேம். ஸோ அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்? அது கண்டிப்பா ஆர்டர்டு பேரா இருக்கணும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து இருக்கணும், செகண்ட் எலமெண்ட் செகண்ட் செட்ல தான் இருக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து நான் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட் கூட பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் எலமெண்ட்க்கு நான் மூவ் பண்ணணும். ஓகே ஓகே. சரி, இப்போ A கிராஸ் B எழுதிட்டோம். அடுத்து நான் B கிராஸ் A எழுதுறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். ஒரு 1,3ன்னு எடுத்திருக்கேன். அடுத்து Bங்கிற செட் வந்து ஒரு 2,4ன்னு எடுத்திருக்கேன். இப்போ A கிராஸ் B எழுதணும். என்னப்பா எனக்கு ஆன்சர் வரும்? 1,2 1,2 1,4 1,4 3,2 3,2 3,4 3,4 அவ்வளவுதான்ப்பா. இதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன். அப்ப இப்ப நான் B கிராஸ் A எழுதுறேன். அப்ப என்னப்பா ஆன்சர் வரும்? 2,1 2,1 2,3 2,3 4,1 4,1 4,3 4,3 அவ்வளவுதான். இங்க என்னோட ஃபர்ஸ்ட் செட் B-ஆ இருக்கு. அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் B-ல இருந்து தான் நான் சூஸ் பண்ணிருக்கணும். இப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மேம். சோ இப்ப இந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணுங்க. A கிராஸ் B-யும் B கிராஸ் A-வும் எனக்கு ஈக்குவலா இருக்கா? நோ மேம். No. A cross B is not equal to B cross A. A cross B is not equal to B cross A. எல்லா கேஸ்லயும் A cross B யும் B cross A வும் not equal-ஆ தான் இருக்குமா? No. A cross B யும் B cross A வும் equal-ஆ இருக்கும். எப்போ? Only when A and B both sets are equal. Okay. So A cross B is equal to B cross A only when A and B are equal. Aங்கிற செட்டும் Bங்கிற செட்டும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? A கிராஸ் Bயும் B கிராஸ் Aவும் ஈக்குவலா இருக்கும். அதர்வைஸ் எப்பவுமே நாட் ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, சோ ரெண்டு செட் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? Aல வந்து இப்போ 1,2ன்னு இருக்குன்னா Bங்கிற செட்லயும் 1,2 இருக்கு. இப்படி சேம் எலிமெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் எனக்கு என்னவா இருக்கும்? எனக்கு சோ ரெண்டு செட்டும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். சோ அப்பதான் எனக்கு A கிராஸ் B B கிராஸ் ஏவும் ஈக்குவலா வரும். இது கிளியராப்பா? எஸ் மேம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா n ஆஃப் A கிராஸ் B என்னன்னு பார்க்க போறோம். n ஆஃப் A கிராஸ் B அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A கிராஸ் B. இப்ப இங்க A கிராஸ் B ல மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் பா இருக்கு? 4 elements. 4 elements. 1 2 3 4. ஒவ்வொரு ஆர்டர்டு பேரும் இங்க ஒரு எலிமெண்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ அப்ப டோட்டலா 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு.
ஸோ இங்க நான் ஏ கிராஸ் பி எழுதிட்டேன், அதனால என்னால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அதே எனக்கு எழுத முடியல, ரொம்ப பெரிய செட்ஸா இருக்கு. அப்ப எப்படி நான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, n of a cross b is equal to n of a into n of b. n of a into n of b. That means n of a என்னன்னா number of elements in a. n of b னா number of elements in b. So இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடியதுதான் n of a cross b. இங்க n of a எனக்கு மொத்தம் a செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 elements. So அதே போல b செட்ல எனக்கு மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 elements. 2 elements. அப்ப n of a cross b என்ன வந்துரும்? 2 into 2 which is equal to 4 னு வந்துரும். So already எனக்கு 4 தானே ஆன்சரா கிடைச்சது. Yes, ma'am. அப்போ ஒவ்வொரு டைமும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணணும்னு இல்ல. சோ எனக்கு செட் ஏல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு, செட் பி ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படினாலே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏ கிராஸ் பி நான் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு நிமிஷம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு n ஆஃப் ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் நான் p ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா n ஆஃப் b ல இருக்க எலிமெண்ட்ஸ் q ன்னு எடுத்துக்கிறேன்னா n ஆஃப் a கிராஸ் b is equal to p into q ன்னு வரும். சோ இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க். Okay. சோ இத பேஸ் பண்ணி எப்பவுமே நமக்கு ஒரு 1 மார்க் क्वेश्चन கேட்டுட்டே இருக்காங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a cross b is not equal to b cross a ன்னு பார்த்தோம். பட் எனக்கு n of a cross b is equal to n of b cross a. ஏன் மேம் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பியும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி கிராஸ் ஏவும் எப்பவும் ஈக்குவலா தான் இருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க. இங்க 1 2 3 4 ஏ கிராஸ் பிலே 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. பி கிராஸ் ஏல எனக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு? 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. அதனால எப்பவுமே n ஆஃப் ஏ கிராஸ் பியும் n ஆஃப் பி கிராஸ் ஏவும் எனக்கு ஈக்குவலா தான் இருக்கும். இல்லைன்னா இப்படியே சொல்லலாம், n ஆஃப் ஏ கிராஸ் பினா என்ன அர்த்தம்? n ஆஃப் ஏ இன்டு n ஆஃப் பி, தட் மீன்ஸ் p இன்டு q. அதே n ஆஃப் b கிராஸ் a னா என்ன அர்த்தம்? n ஆஃப் b இன்டு n ஆஃப் a. சோ n ஆஃப் bங்கிறது q, n ஆஃப் aங்கிறது p. அப்ப p இன்டு q னாலும் ஒண்ணுதான், q இன்டு a p னாலும் ஒண்ணுதான். சோ அதுதான் இந்த இடத்துல சொல்லிருக்காங்க, n ஆஃப் a கிராஸ் b is equal to n ஆஃப் b கிராஸ் a. கிளியராமா? Yes, ma'am. சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல? No, ma'am. நோ. சோ இப்ப அடுத்த இதுக்கு நம்ம மூவ் பண்ணலாமா? Yes, ma'am. இப்ப அடுத்ததுக்கு மூவ் பண்ணலாமா? இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் நான் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன், ஒரு நம்பர் சிஸ்டம்ஸ பத்தி ரீகால் பண்ணிட்டு நம்ம அடுத்த இதுக்கு போலாம். சோ நம்பர் சிஸ்டம் என்னென்ன நம்பர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்கப்பா? Real numbers, whole numbers, natural numbers. சோ நம்பர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் எடுத்தது என்னது? நம்பர் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் என்ன வரும் எனக்கு? நேச்சுரல் நம்பர் வரும். நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? number starting from 1. Number starts with 1 ல starting from 1. So n ன்னு denote பண்ணுவோம். So எனக்கு 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 எக்ஸெட்ரா அது போயிட்டே இருக்கும். So natural நம்பர்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்? Natural numbers, real numbers. கவுண்டபிள் நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸையும் நீங்க கவுண்ட் பண்ணும்போது நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 1 2 3. 1 2 3 அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனாலதான் அதுக்கு இன்னொரு நேம் கவுண்டிங் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, நேச்சுரல் நம்பருக்கு இன்னொரு நேம் என்னது? கவுண்டிங் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து செகண்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோல் நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம்? Starting from 0. Starting from 0. So W denote பண்ணுவோம். So 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 0 1 2 3. So only natural நம்பர்ஸ்க்கும் ஹோல் நம்பர்ஸ்க்கும் மட்டும் தான் ஸ்டார்டிங் நம்பர் தெரியும். நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஹோல் நம்பர்ஸ்க்கும் மட்டும் தான் ஸ்டார்டிங் நம்பர் தெரியும். எண்டிங் நம்பர் நமக்கு இங்கேயுமே தெரியாது. பட் ஸ்டார்டிங் நம்பர் தெரியக்கூடிய ரெண்டே நம்பர் சிஸ்டம் நேச்சுரல் நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸும் மட்டும் தான். அடுத்து தேர்ட் நம்ம பார்க்க போறது இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்னப்பா?
இன்டீஜர்ஸ்னா பாசிட்டிவ் வேல்யூஸும் இருக்கும், நெகட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இன்டிஜர்ஸ்னா இசட்னு டினோட் பண்ணுவோம். ஸோ எனக்கு என்ன இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், அட் த சேம் டைம் ஜீரோ இன்க்ளூட் ஆயிருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். இதுக்கு பேர் தான் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜீரோ இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். இப்ப பாருங்க, நேச்சுரல் நம்பர் கூட ஜீரோ இன்க்ளூட் பண்ணா அது ஹோல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் கூட நெகட்டிவ் நம்பர்ஸையும் இன்க்ளூட் பண்ணா அது இன்டிஜர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப கியூன்னு டினோட் பண்ணும். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னப்பா வரும்? ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா 1/4 ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ். ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் p by q ஃபார்ம்ல இருக்கும். ரேஷனல் நம்பர்ஸ்னா p by q such that p and q both belongs to integers. p q ரெண்டுமே எனக்கு எப்படிதான் இருக்கும், இன்டிஜர்ஸா தான் இருக்கும், பட் q should not equal to 0வா இருக்கணும். ஓகே, இதுதான் ரேஷனல் நம்பர்ஸ்க்கான டெஃபினிஷன். p by q ஃபார்ம்ல இருக்கணும். p q ரெண்டுமே இன்டிஜர்ஸ், தட் மீன்ஸ் p ஓட வேல்யூவும் எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எது வேணாலும் வரலாம், q ஓட வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எந்த வேல்யூஸ் வேணாலும் வரலாம். அதான் p and q belongs to இன்டிஜர்ஸ்னு சொல்லிப்போம். அதே போல எப்பவுமே டினாமினேட்டர் ஜீரோக்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது. இதான் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா 1/2, 3/4, தென் 2/3, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், ரேஷனல் நம்பருக்கான எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதே போல இன்னொரு விஷயம், எல்லா இன்டிஜர்ஸையும் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். எப்படி இன்டிஜர்ஸ் எல்லாம் ரேஷனல் நம்பர் சொல்றோம், இங்க டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு தானே அர்த்தம். எஸ் மேம். சோ அப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப எனக்கு p by q ஃபார்ம்ல வந்துருச்சா? எஸ் மேம். சோ அதனால எல்லா இன்டிஜர்ஸையும் நம்ம ஒரு ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லலாம். சரி, அடுத்து லாஸ்டா நம்ம பார்க்க போறது இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம், √3 டெசிமல் வேல்யூஸ் அந்த மாதிரி. q dash. இப்ப q dashனு டினோட் பண்ணுவோம், என்னன்னா √2, √3, pi, இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இர்ரேஷனல் நம்பருக்கு என்னவா டிஃபரன்ஸ்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இங்கேயுமே இதுவும் ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல இருக்கு, அப்ப டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், அங்கேயும் டெசிமல் தான் வரப்போகுது, எனக்கு ஹோல் வேல்யூஸும் வரலாம் டெசிமலும் வரலாம். இர்ரேஷனல் நம்பர்லயும் டெசிமல் தான் வரப்போகுது, அப்ப ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்போ நான் 1/2 எடுத்துக்கிறேன், ரேஷனல் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துறேன். 1/2 எடுத்துக்கிறேன். 1/2 டிவைட் பண்ணா என்னப்பா வரும், 1/2 டெசிமல்ல சொல்லணும்னா என்ன வரும், எனக்கு 1 2ஆல டிவைட் பண்ண முடியாது, சோ 0 பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம், அப்ப 10 ஆயிடும். 10 2ஆல டிவைட் பண்ணா 5 வரும், அப்ப 0.5 வரும். சோ அடுத்து 3/4 எடுத்துக்கலாம், 0.5. 3/4 டிவைட் பண்ணா என்ன வரும், 3ங்கிறது 4ஆல டிவைட் ஆகாது, சோ 0 பாயிண்ட் எடுத்துக்கலாம். சோ 0 சேர்த்துட்டோம்னா 7 4s are 28, ரிமைனிங் 2 வரும், 0 சேர்த்தோம்னா 5 4s are 20. அப்ப 3/4 டிவைட் பண்ணா 0.75 வருது. அடுத்து இப்ப 2/3 எடுத்துக்கிறேன். 2/3 டிவைட் பண்ணா என்ன வரும், 0 பாயிண்ட். சோ ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம், என்ன வரும், 6 3s are 18, பேலன்ஸ் 2 வரும், திருப்பி 0 ஆட் பண்ணோம், 6 3s are 18, பேலன்ஸ் திருப்பி 2, 6 3s are 18. இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகும். இதை இப்படியும் எழுதலாம், இல்ல 0.66 பார்னு எழுதலாம். மேல பார் வந்துட்டா என்ன அர்த்தம், எனக்கு அந்த டெசிமல்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னன்னா ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல தான் இருக்கும், பட் அதை டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், சோ ஒரு பர்டிகுலர் டிஜிட்டோட அது ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரி ஃபர்தரா அதுக்கு மேல நம்ம டிவைட் பண்ண தேவையில்லை, அதோட ஸ்டாப் ஆயிடும். அப்படி இல்லைன்னா டிவைட் பண்ணும்போது இப்படி சேம் வேல்யூஸ் எனக்கு என்ன ஆகும், ரிப்பீட் ஆயிட்டே போகும். அப்படி வருது அப்படின்னா அதுக்கு பேரு நம்ம என்ன சொல்லுவோம், ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதே இர்ரேஷனல் நம்பர், நான் இப்ப √2 எடுத்துக்கிறேன், அதோட வேல்யூ என்னது 1.4142135 6, இது கண்டினியூ ஆயிட்டே போகும்.
இங்க பாருங்களேன், டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறது பாருங்க, எதுவுமே ஒரு சர்டைன் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணல. எந்த நம்பர்ஸுமே எனக்கு ரிப்பீட் ஆகல. ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. இங்க 4 ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. 4க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? 1. அதே 4 1 ரிப்பீட் ஆகுதா? நோ. வேற வேற நம்பர்ஸ் தான் எனக்கு வந்துட்டே இருக்கு. சோ அப்ப இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். புரியுதாப்பா? எஸ் மேம். ஓகே, சரி. சோ இப்போ நம்ம ஜென்ரலா இந்த எல்லா நம்பர்ஸ்க்கும் சேர்ந்ததுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? ரியல் நம்பர்ஸ். அப்ப ரியல் நம்பர்ங்கிறப்ப எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு? நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், இப்படி எல்லாமே சேர்ந்ததுதான் ரியல் நம்பர்ஸ். அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறேன். நேச்சுரல் நம்பர் கூட 0 சேர்த்தா அது ஹோல் நம்பர்ஸ். இந்த ஹோல் நம்பர்ஸ் கூட நெகட்டிவ் நம்பர்ஸே இன்க்ளூட் பண்ணனா அது இன்டீஜர்ஸ். எல்லா இன்டீஜர்ஸ்மே நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ரேஷனல் நம்பர்ஸ்னு பார்த்தோம். அது கூட இன்னும் சில ஃபேக்டர்ஸும் நமக்கு வரலாம். ஸோ அது இன்டீஜர்ஸ்னா நமக்கு டினாமினேட்டர்ல 1 மட்டும் வரும், டினாமினேட்டர்ல வேற வச்சு வரலாம். ஸோ அது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ கியூன்னு டினோட் பண்ணுவோம். கியூ டேஷ்ன்றது இது எது கூடமே சேராது, தனியாக தான் வரும். இந்த எல்லா நம்பர்ஸும் சேர்ந்ததுதான் நமக்கு என்னது? ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். புரியுதாப்பா? எஸ் மேம். ஸோ இந்த ரியல் நம்பர்ஸ் கூட பாத்தீங்கன்னா நம்ம எனக்கு ஜென்ரலா இப்படியும் டினோட் பண்ணலாம். ரேஷனல் நம்பர்ஸ் யூனியன் இர்ரேஷனல் நம்பர்னு டினோட் பண்ணலாம். ஓகே. ஏன்னா இங்க ரேஷனல் நம்பர்ங்கிறப்பே மத்த எல்லா நம்பர்ஸுமே இன்க்ளூட் ஆயிடுச்சு. இர்ரேஷனல் நம்பர் தனி. ஸோ ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் சேர்ந்ததுதான் ரியல் நம்பர்ஸ்னு சொல்றோம். கிளியராப்பா? எஸ் மேம். இப்ப அடுத்த கான்செப்ட் போயிடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன் 3 செட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன் 3 செட்ஸ். சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன் 2 செட் பார்த்தோம். அப்ப 2 செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தா அங்க என்ன கிடைக்கும்? ஆர்டர்டு பேர் கிடைக்கும். அதாவது 2 எலிமெண்ட் சேர்ந்து எனக்கு ஒரு எலிமெண்டா கிடைக்கும். அதே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன் 3 செட்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆர்டர்டு ட்ரிப்ளெட் கிடைக்கும். சோ அதை எப்படி எழுதலாம்? A cross B cross C is equal to, இது எப்படி எழுதிக்கலாம்? சோ A, B, C. ஆர்டர்டு பேர்னாலும் சரி, ஆர்டர்டு ட்ரிப்ளெட்னாலும் சரி, இந்த தேர்ட் பிராக்கெட் குள்ள தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சோ கமா A belongs to ஃபர்ஸ்ட் இருக்க எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து வந்திருக்கும், செகண்ட் இருக்க எலிமெண்ட் செகண்ட் செட்ல இருந்து, தேர்ட் எலிமெண்ட் தேர்ட் செட்ல இருந்து வந்திருக்கும். இப்படிதான் எனக்கு இருக்கு. இதுதான் ஆர்டர்டு பேர், சாரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 3 செட்ஸ் சொல்லக்கூடியது. இது புரியுதாப்பா? எஸ் மேம். ஸோ அப்ப ஆர்டர்டு பேர், அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன் 2 செட் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணணும்னா சார் 2 டைமென்ஷன். அது ஏன் 2 டைமென்ஷன் சொல்றோம்? ஆர்டர்டு பேர்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1,2ன்னு நம்ம மென்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கிராஃப்ல பாயிண்ட் மார்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? ஸோ 0,0 1,0 1,1 இப்படி பாயிண்ட் தானே மார்க் பண்ணுவோம். ஸோ அதனாலதான் இதை என்ன சொல்றாங்க? 2 டைமென்ஷன் சொல்றாங்க. அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் ஷேப்ஸ். நமக்கு ஷேப்ஸை கொடுக்கும். அது என்ன ஷேப்ஸ்? நமக்கு இந்த ஸ்கொயரு, ரெக்டாங்கிள். ஏன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இதுக்கெல்லாம் தான் என்னது எனக்கு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் ஒன்லி 2 சைட்ஸ் மட்டும். இங்க சைடு ஏ மட்டும் தான். இது என்னது? லென்த், பிரெத் இப்படி இருக்கும். ஸோ அப்ப இது எல்லாமே என்னது? 2 டைமென்ஷன். இது எனக்கு ஒரு ஷேப்பை தான் ப்ரொவைட் பண்ணும். அது A கிராஸ் B கிராஸ் C அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் a 3 டைமென்ஷன். And it provides object. ஏன் இத 3 டைமென்ஷன் சொல்றோம்? ஏன்னா இங்க ஆர்டர்டு ட்ரிப்ளெட் இருக்கு, அதாவது 3 வேல்யூ இருக்கு. 3 வேல்யூனா x, y, z. அப்ப 3 டைமென்ஷன் ஆக்சிஸ் எனக்கு மீன் பண்ணுது. x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், z ஆக்சிஸ்னு மீன் பண்ணுது. சோ அப்ப 3 டைமென்ஷன் அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்ட்டை டினோட் பண்ணும். ஒரு கியூப். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூபாய்டு.
சோ ஒரு சிலிண்டர். சோ இந்த மாதிரி நமக்கு ஓகே. சோ இப்படி எனக்கு மீன் பண்ணக்கூடியதுதான் என்னது, சோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன் 3 செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கிளியராப்பா? எஸ் மேம். சோ இப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன் 3 செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்திரலாமா? எஸ். சோ ஏ, இப்போ ஏங்கிற செட் எடுத்துக்கோ. ஏங்கிற செட்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1,2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பிங்கிற செட்ல ஒரு 3,4ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து சிங்கிற செட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2,4 இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும், ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்ப என்ன வந்துடும், 1,2 கிராஸ் 3,4 கிராஸ் 2,4ன்னு வந்துடும். சோ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் எப்பவுமே 3 செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 செட்ஸ்க்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 செட்ஸ்க்கு நம்ம போகணும். சோ அப்ப என்ன வந்துடும், ஃபர்ஸ்ட் இந்த செட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணும். என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு போய் செகண்ட் செட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். அப்ப என்ன வந்துடும், 1,3 1,4ன்னு வந்துடும். அடுத்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க நெக்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு போய் செகண்ட் செட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். அப்ப 2,3 2,4ன்னு வந்துடும். சோ இதுதான் நமக்கு ஏ கிராஸ் பி. இப்ப அடுத்து என்ன பண்ணணும், நம்ம ஏ கிராஸ் பி கிராஸ் சியும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சார், 2,4. சோ இங்க இருக்க ஒவ்வொரு ஆர்டர்டு பேரையும் எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணோம், அடுத்த செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். சோ அப்ப என்ன வரும், 1,3,2. திருப்பி இதை எடுத்துட்டு போய் அடுத்த எலிமெண்ட் கூட பேர் பண்ணும். அடுத்து 1,3,4ன்னு வரும். அடுத்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் 1,4 அடுத்து 2, தென் 1,4,4ன்னு வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வந்துடும், 2,3,2. அதே போல செகண்ட் செட்ல இருக்க எல்லாத்து கூட பேர் பண்ணிக்கணும், 2,3,4, தென் 2,4,2, தென் 2,4,4. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 3 செட்ஸ். இது கிளியராப்பா? எஸ் மேம். இந்த கான்செப்ட்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம், நோ மேம். சோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன் 2 செட் 3 செட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மேம். சோ இதுல எதுவும் டவுட்ஸ் இல்ல தானே? ஓகே, ஒன் செகண்ட். லாஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். சோ அதை பேஸ் பண்ண சம் எல்லாமே இப்ப நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, ஃபைண்ட் a cross b, a cross a and b cross a ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் a cross b ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். a cross b ஈக்குவல் aங்கற செட்டிங் என்ன இருக்கு, 2 -2 3. கிராஸ் bங்கற செட் என்ன இருக்கு, 1, -2. கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன், ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்துட்டு போய் செகண்ட் செட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் மேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு போய் செகண்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் கூட மேப் பண்ணிக்கலாம். அப்ப 2,1 2,-4. எப்பவுமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றோம்னா அது எனக்கு ஆர்டர்டு பேரா தான் இருக்கும்னு பார்த்துக்கணும். ஸோ தட் மீன்ஸ் 2 எலிமெண்ட்ஸா தான் வரும். அதுதான் நான் இங்க ப்ரொசீட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு போய் செகண்ட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட் கூட மேப் பண்ணிக்கணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் எலிமெண்ட்க்கு மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செட்ல செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு, -2, 1. தென் என்ன வரும், -2, -4. தென் அதே போல செகண்ட் எலிமெண்ட்டை எல்லா எலிமெண்ட் கூட மேப் பண்ணியாச்சுன்னா அடுத்து தேர்ட் எலிமெண்ட்க்கு மூவ் பண்ணுங்க, 3,1 3, -4. ஸோ இதான் a கிராஸ் b. அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ணும், a கிராஸ் a எடுக்கணும். ஏங்கிற செட் என்னது, 2, -2, 3. கிராஸ் திருப்பி a செட் என்னது, அதே செட் கூட பேர் பண்ண சொல்லிருக்காங்க. 2, -2, 3. ஸோ என்ன வந்து எனக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்துட்டு போய் இன்னொரு செட் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். அப்ப என்ன வந்துடும், 2, 2, 2, -2, 2, 3. தென் அதே போல நெக்ஸ்ட் எலிமெண்ட் மூவ் பண்ணலாம், -2, 2, -2, -2, -2, 3. அடுத்த எலிமெண்ட் மூவ் பண்ணலாம், 3, 2, 3, -2, 3, 3.
சோ A கிராஸ் A எழுதியாச்சு. அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க? B கிராஸ் A ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. Bங்கிற செட்டிங் என்ன கொடுத்திருக்காங்க? 1, -4. கிராஸ் Aங்கிற செட் என்னது? 2, -2, 3. என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயுமே பேர் பண்ணும். அப்ப என்ன வந்துரும்? 1, 2, 1, -2, 1, 3. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அடுத்த எலிமெண்ட்டை மூவ் பண்ணுவோம். அடுத்து -4, -2, -4, -2, -4, 3. சோ இதான் நம்மளோட ஆன்சர். சோ அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிராஸ் அப்படினாலே என்ன அர்த்தம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட்னு அர்த்தம். கிராஸ் ப்ராடக்ட்னா நம்ம என்ன ப்ரொசீட் பண்ணோம்? ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செட்ல ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம்னா அந்த எலிமெண்ட் போய் செகண்ட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க நெக்ஸ்ட் எலிமெண்ட்க்கு மூவ் பண்ணணும். அதை எடுத்துட்டு போய் அடுத்த செகண்ட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க அடுத்த எலிமெண்ட்க்கு மூவ் பண்ணணும். இது புரியுதாப்பா? எஸ் மேம், புரியுது. உங்களுக்குப்பா? ஷார்பல்? எஸ் மேம். கிளியர் தானே? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. லக்ஷ்ணா ஸ்ரீ நோட் பண்ணியாச்சாப்பா? எஸ் மேம், நோட் பண்ணியாச்சு மேம். ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் மூவ் பண்றேன். செகண்ட் சப்டிவிஷன் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஏங்கிற செட் பிங்கிற செட் ரெண்டுமே P, Q தானா? சோ அப்ப A கிராஸ் B ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப A செட் என்னது? P, Q. அடுத்து கிராஸ் Bங்கிற செட்டும் P, Q தான். சோ அப்ப கிராஸ் ப்ராடக்ட் ப்ரொசீட் பண்ணுமா? என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன்? ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்துட்டு போய் அடுத்த செட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணிக்கணும். சோ அப்ப P, P, Q. And then என்ன வந்துரும்? அடுத்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு போய் ஒவ்வொன்னு கூட பேர் பண்ணணும். அப்ப Q, P, Q, Qன்னு வந்துரும். சோ A கிராஸ் B மட்டும் கேட்கல. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? A கிராஸ் Aவும் கேட்டிருக்காங்க. அதுவும் நமக்கு என்னதான் வரும்? சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா Aங்கிற செட் Bங்கிற செட் ரெண்டுமே நமக்கு சேம் தான். அப்ப A கிராஸ் Aனாலும் P, Q தான் வரும் நமக்கு. So அப்ப which is equal to same answer. P, P, then P, Q, then Q, P, Q, Q. அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? B கிராஸ் A ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். B கிராஸ் Aனாலும் சேம் ஆன்சர் தான். P, Q கிராஸ் P, Q. சோ அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வந்துரும்? சேம் ஆன்சர். P, P, then P, Q, then Q, P, then Q, Q. இதான் நம்ம ஆன்சர். புரியுதாப்பா? எஸ் மேம், புரியுது. எஸ் மேம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி முடிச்சதும் சொல்லுங்க, சரியா? ஓகே மேம். மேம் finished மேம். ஷார்பல் காப்பி பண்ணியாச்சா? எஸ் மேம். தென் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஏங்கிற செட் M, N. Bங்கிற செட் பை அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? பை அப்படின்னா எம்டி செட். எம்டி செட். அந்த செட்குள்ள எந்த எலிமெண்ட்ஸ்மே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? A கிராஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஏங்கிற செட் என்னது? M, N கிராஸ் நமக்கு என்னது? நல் செட். நல் செட்னா எம்டி செட். ஓகே, சோ இங்க செட்குள்ள ஏதாவது எலிமெண்ட் இருந்தாதான் என்னால என்ன பண்ண முடியும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ப்ரொசீட் பண்ண முடியும். இங்க செட்குள்ள எலிமெண்ட்ஸே இல்ல. அப்ப என்ன வரும் எனக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்? எம்டி செட் தான் வரும். ஏன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம டெஃபினிஷன் பார்க்கும்போது என்ன பார்த்திருந்தோம்? சோ A and B are two non-empty sets அப்படின்னு தான் பார்த்திருந்தோம். அப்ப இங்க எம்டி செட்டா இருந்தா என்னோட ஆன்சரும் என்னதான் வரும்? எம்டி செட்டா தான் வரும். அதுதான் இங்க நான் ப்ரொசீட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? A கிராஸ் A ஃபைண்ட் அவுட் பண்ணும். சோ இங்க ஏங்கிற செட் M, N. திருப்பி ஏங்கிற செட் கூட ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க M, N. அப்ப என்ன வந்துரும்? சோ ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்துட்டு போய் செகண்ட் செட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேர் பண்ணும். சோ அப்ப M, M,
then m comma n, then n comma m, then n comma the answer. அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? b cross a ஃபைண்ட் அவுட் பண்ணும். bங்கிற செட் என்னது? null set, that means empty set cross aங்கிற செட் m comma n. செட்குள்ள ஏதாவது எலிமெண்ட் இருந்தாதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ எம்டி செட்னா ஆன்சரும் எம்டி செட்டாக தான் வரும். புரியுதாப்பா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அப்பவே கேட்டுருங்க. ஸோ சும்மா புரியுது புரியுதுன்னு சொல்லிட்டு காப்பி பண்ணக்கூடாது. டவுட்டா உடனே கேளுங்க. சரியாப்பா? ஓகே மேம். ஓகே மேம். பண்ணுங்க. finished மேம். ஃபினிஷா? Finished மேம். அடுத்த சம் போலாமா? அடுத்த சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் சம். லெட் ஏங்கிறது நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, செட் என்னங்கிறது. பிங்கிற செட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் such that x is a prime number less than 10. Find a cross b and b cross a ன்னு கேட்டுட்டாங்க. ஸோ ஏ செட் தெரியும், ஏங்கிறது இங்க 1 2 3 கொடுத்துட்டாங்க. பிங்கிற செட் என்ன கொடுத்துருக்காங்க? prime number less than 10. prime number அப்படின்னா என்னப்பா மீனிங்? with common factor 1. ஸோ அதாவது காமன் ஃபேக்டர் ஒன்னா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அந்த நம்பர் ஒன்னாலையும் அந்த பர்டிகுலர் நம்பராலையும் மட்டும்தான் அதை டிவைட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் நம்பருக்கு ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பிரைம் நம்பர் தட் ஹாஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப 2ங்கிற நம்பர் எடுத்தோம்னா 2ங்கிற நம்பருக்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்கும்? 1ம் 2ம் தான் இருக்கும். 3ங்கிற நம்பர் எடுத்தா 1ம் 3ம் தான் இருக்கும். 5ங்கிற நம்பர் எடுத்தா 1ம் 5ம் தான் ஃபேக்டரா இருக்கும். அதே போல 13 எடுத்தா 1ம் 13 மட்டும்தான் ஃபேக்டர்ஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கக்கூடியதுதான் என்னன்னு பார்த்திருக்கோம், பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ இங்க பிரைம் நம்பர் லெஸ் தென் 10 சொல்லிருக்காங்க. அப்ப 10க்குள்ள என்னெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் வருதுப்பா? 2 5 2 3யும் ஒரு பிரைம் நம்பர் தானே? எஸ் மேம். 2 3 5 5 9 9 பிரைம் நம்பரா? 7 7 2 3 5 7 7. ஸோ அதே போல பிரைம் நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர்னா எது? 2 மட்டும் தான் இருக்குதுலே ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர். நம்பர்ஸ் தான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர்னா எது? 2 மட்டும் தான் ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர். மற்ற எல்லாமே எனக்கு ஆட் பிரைம் நம்பர்ஸா தான் இருக்கு. 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்க என்ன நம்பர்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு என்ன இருக்கும்? ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் தான் இருக்கு. மற்ற எல்லாமே ஆட் பிரைம் நம்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ இதெல்லாமே ப்ராபபிலிட்டிக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இங்க ப்ரொசீட் பண்ணுவோமா? என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என்ன வரும்? 1 2 3 கிராஸ் 2 3 5 7. ஸோ ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு நம்பர் கூட பேர் பண்ணிருக்கணும். அப்போ என்ன வந்துடும்? 1 2 1 3 1 5 1 7. ஸோ ஒரு நம்பரை எடுத்தோம்னா அந்த நம்பரை செகண்ட் செட்ல இருக்க எல்லா நம்பர் கூட பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த நம்பருக்கு மூவ் பண்ணும். ஸோ செக்குள்ள ஆர்டர் மாத்தி எழுதுனா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதும் போது எந்த நம்பரையும் மிஸ் பண்ணிருக்க மாட்டோம். அதுக்காக தான் அப்படி எழுத சொல்றது. ஸோ அடுத்து என்ன வரும்? 2 2 2 3 2 5 2 7. ஸோ செகண்ட் எலிமெண்ட் எடுத்து அந்த எலிமெண்ட்டை செகண்ட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும்? தேர்ட் எலிமெண்ட்க்கு மூவ் பண்ணும். அப்ப என்ன வந்துடும்? 3 2 3 3 3 5 3 7. அவ்வளவுதான். ஸோ எல்லா எலிமெண்ட்ஸையும் பேர் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் ஏ கிராஸ் பி. அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க? பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. இங்க பிங்கிற எலிமெண்ட் என்னது? எனக்கு 2 3 5 7. கிராஸ் ஏங்கிறது என்னது? 1 2 3. ஸோ அப்ப என்ன பண்ணும்? ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எடுத்துட்டு போய் பேர் பண்ணும். அப்ப 2 1 2 2 2 3. தென் 3 1 3 2 3 3.
then 5,1, 5,2, 5,3, then 7,1, 7,2, 7,3. So இதான் நம்மளோட ஆன்சர். புரியுதாப்பா? Yes, ma'am. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல 2 டைம் நமக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ 2 டைம் பப்ளிக் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. சோ அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. Finished, ma'am. Finish. தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின்ல எல்லாம் 2 செட் கொடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்க, B cross A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டு find A and B அந்த பர்டிகுலர் செட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹிண்ட் மாதிரி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிண்ட்னு போட்டு கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் A cross B, ஏங்கிறது என்னது, செட் ஆஃப் all first elements of the first coordinates of elements A cross B. அதே போல Bங்கிறது என்னது, set of all second coordinates of elements of A cross B. அடுத்து அதே in B cross A, Bங்கிறது என்னது, set of all first coordinates of elements of A cross B. Sorry, B cross C. ஏங்கிறது என்னது, set of all second coordinates of elements of B cross A ன்னு சொல்லலாம். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நம்ம பார்த்தோமா என்னது, இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஒரு எக்ஸாம்பிளா எழுதிக்கோங்க. என்ன பார்த்தோம், ஆர்டர்டு பேரா தான் எப்பவுமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்கும்னு பார்த்துக்கோம். அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க எலிமெண்ட், இங்க ஃபர்ஸ்ட் செட் என்ன செட்டா இருக்கோ அந்த செட்டோட எலிமெண்ட், செகண்ட் இருக்க எலிமெண்ட் என்னது, செகண்ட் செட்டோட எலிமெண்ட். பாருங்க நம்ம இதை எப்படி எழுதிருக்கோம், 1,2. அப்ப 1ங்கிறது ஏங்கிற செட்ல இருந்து எடுத்துக்கோம், 2ங்கிறது பிங்கிற செட்ல இருந்து எடுத்துக்கோம். அப்ப எப்பவுமே ஆர்டர்டு பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்ல இருந்து இருக்கும். அததான் இங்க நம்ம சொல்லிருக்கோம். சோ A cross B இருந்தா ஏங்கிறது என்னது, அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல வரக்கூடிய ஆர்டர்டு பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். சோ Bங்கிறது என்னது, சோ அந்த ஆர்டர்டு பேர்ல இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட். அதே B cross Aவா இருந்தா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் Bங்கிற செட், செகண்ட் எலிமெண்ட் Aங்கிற செட். இது புரியுதாப்பா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகேமா, இத ஹிண்ட் வேணா நோட் பண்ணிக்கோங்க. Okay, ma'am. Note பண்ணியாச்சு. நோட் பண்ணிச்சா? இப்போ நம்மளோட கொஸ்டினுக்கு வாங்க. என்ன கொடுத்திருக்காங்க, B cross A கொடுத்துட்டு A B கேட்டிருக்காங்க. சோ இப்ப B cross A அப்படின்னா இங்க இந்த ஆர்டர்டு பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எந்த செட் குறியதுப்பா, A செட்டா B செட்டா? என்னாச்சுப்பா?
வாய்ஸ் கேக்குதா? B set, ma'am. பி செட் என்ன சொன்னோம்? ஆர்டர்டு பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கும். செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட். இங்க ஃபர்ஸ்ட் செட் என்ன இருக்கு? செட் பி. செகண்ட் செட் என்ன இருக்கு? ஏங்கிற செட்டா இருக்கு. அப்ப எப்பவுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட். அப்ப இப்ப இங்க பிங்கிற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்துரும்? ஃபர்ஸ்ட் -2 எடுத்துக்கோ. எப்பவுமே செட்குள்ள ரிப்பீட்டேஷன் நாட் அலௌடு. அப்ப இங்க ஒரு டைம் நான் அந்த எலிமெண்ட் எழுதிட்டேன்னா திருப்பி அதே எலிமெண்ட் வந்துச்சுன்னா திரும்ப எழுதக்கூடாது. ஒன் டைம் மட்டும்தான் எழுதணும். ஏன்னா செட்குள்ள எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ரிப்பீட்டேஷன் நாட் அலௌடு. ஸோ அப்போ -2 எழுதியாச்சு. திருப்பி -2 வருது. ஸோ அப்போ ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. ஸோ ஒரு டைம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 0. அகைன் 0 தான் வருது. ஆல்ரெடி 0 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்னது? 3. திரும்பவும் 3 தான் வருது. ஒரு டைம் எழுதுனா போதும். அப்ப ஏங்கிற செட் என்ன வரும்? எனக்கு செகண்ட் எலிமெண்ட் எல்லாமே ஏங்கிற செட். அப்போ 3, அடுத்து என்ன வரும்? 4ன்னு வரும். அடுத்து திருப்பியும் 3 4 3 4 தான் வரும். அப்ப ஏங்கிற செட்டு 3, 4 மட்டும்தான் வரும். ஸோ அதே போல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது கரெக்டா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ரஃப் ஒர்க் தான், புரியணுமேங்கிறதுக்காக நான் இது சொல்றேன். ஸோ n ஆஃப் a கிராஸ் பின்னா என்னன்னு பார்த்தோம்? n ஆஃப் a இன்டு n ஆஃப் பின்னு பார்த்தோம். ஸோ தட் மீன்ஸ் n ஆஃப் ஏனா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் ஏ. n ஆஃப் பினா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் பி. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் n ஆஃப் அது a கிராஸ் பினாலும் சரி b கிராஸ் ஏனாலும் சரி சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ n ஆஃப் b இன்டு n ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். எப்படி எழுதினாலும் ஆன்சர் சேம் தான். இங்க n ஆஃப் b கிராஸ் ஏ மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு n ஆஃப் b கிராஸ் ஏ. இங்க நம்ம n ஆஃப் b எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. n ஆஃப் a எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? 2. n ஆஃப் b இன்டு n ஆஃப் a னா எனக்கு எவ்வளவு வந்துரும்? 3 × 2 6ன்னு வந்துரும். சோ இங்க n ஆஃப் b கிராஸ் ஏவும் 6 தான் இருக்கு. இங்க n ஆஃப் b இன்டு n ஆஃப் a னால 6 தான் இருக்கு. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச டோட்டல் எலிமெண்ட்ஸ் கரெக்ட்டா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். புரியுதாப்பா? Yes, ma'am. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கும் கூட நமக்கு. சோ 2 டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்.